தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான தயிர் சாதம் கூடவே உருளைக்கிழங்கு வறுவல். இதை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துருவின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸு சேர்த்துருவோம். ரைஸ் வந்து ஆறி இருந்தாலும் நல்லாயிருக்கும், சூடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் சூடான ரைஸில் நீங்கள் தயிர் விடும்போது தயிர் வந்து அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். அதனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து தயிர் வந்து ரொம்ப புளிச்சு போகாது, மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் உடனே சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், வேறு எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம ரைஸு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த காரமெல்லாம் அதோட கோட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்கோங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப தளர்வாக இருந்தால் பிடிக்கும். உங்களோட டேஸ்ட் எப்படிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கேரட் துருவினதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மாதுளம்பழம் இருந்தால் மாதுளம்பழம் முத்துக்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி திராட்சையும் சேர்த்துக்கலாம், மாங்காவும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரீமியான தயிர் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு, இது கூடவே சைடிஸுக்காக உருளைக்கிழங்கு வறுவல் பார்ப்போம். உருளைக்கிழங்கு வறுவல் நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் உருளைக்கிழங்கு வறுப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கிறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக வெட்டின உருளைக்கிழங்க அது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை வந்து நான்ஸ்டிக்லேயோ இல்லை இரும்பு கடாயிலையோ செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். அலுமினிய பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. அது கூட நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து வேறு மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் சேர்க்கல, சாம்பார் பொடி சேர்க்குறோம். சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த தயிர் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ மசாலாத்தூள் நம்ம சாம்பார் மசாலாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றாதனால அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். நல்லா எல்லாத்தோடையும் கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்கிக்கலாம். கருவேப்பிலையை வந்து கடைசியில் போடுறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு பொரிச்சிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கடைசியாக போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.